வெல்கம் டு ஊறுவது அறிவு. இந்த தடவை நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் ஆன் லிக்விட் ஜெட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு லிக்விட் ஜெட்டோட சர்ஃபேஸ் டென்ஷன் கண்டுபிடிக்க ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்படி டிரைவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லிக்விட் ஜெட்டுன்னும் போது ஏதோ ஒரு பைப்லேருந்து அந்த தண்ணி வரப்போகுது. ஸோ பைப்லேருந்து அந்த தண்ணி இப்படி வரும்போது நம்ம இந்த ஃபுல் அந்த வாட்டருக்கும் நம்மளால சர்ஃபேஸ் டென்ஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிடணும்னா ஒரு சின்ன பார்ட்டை நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். ஸோ இந்த பார்ட்டுக்கு தான் நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட பார்ட்டு தான் நம்ம இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன லென்த்து எல்லுக்கு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு இந்த லென்த் எல்லுக்கான வாட்டர் அந்த ஜெட்டுக்கு நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மான்னு அசியூம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் ப்ரெஷர் பின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொல்லிட்டேன் எக்ஸஸ் ப்ரெஷர். அது ஏன் எக்ஸஸ் ப்ரெஷர்னா அந்த வாட்டர் ஜெட்டுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் பி மைனஸ் அட்மாஸ்பியர் ப்ரெஷர். இதுதான் எக்ஸஸ் ப்ரெஷர். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்ன்றத லென்த் ஆஃப் த வாட்டர் ஜெட்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபிகரில் காட்டியிருக்க மாதிரி நம்ம இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ரெண்டாக பிரிச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த வாட்டர் ட்ராப்லெட்டில் பார்க்கும்போது இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருந்துச்சு. இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடில் மட்டும்தான் சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். ஸோ அப்போது நம்ம இங்கே இருக்கிற சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு என்ன ஃபோர்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டூ நம்மளுக்கு இந்த ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ்னால் நம்ம என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள்னு எடுத்துக்கலாம். 2 இன்டூ எல் ப்ளஸ் பி அப்படின்றது தான் ஃபார்முலா. ஆனால் இங்கே இந்த பிரெத்தில் நம்மளுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்றது நம்மளுக்கு 0ன்னு ஆகிடும். ஸோ 2 இன்டூ எல்ன்றது தான் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டூ சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2L. ஸோ அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டூ 2 இன்டூ எல். ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் டியூ டு ப்ரெஷர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இன்டூ நம்ம சர்ஃபேஸ் ஏரியா போடுவோம். ஸோ இது வாட்டர் ட்ராப்லெட்னு மாதிரி இந்த உள்ளே ஃபுல்லாக லிக்விட் இருக்கும். ஸோ உள்ளே ஃபுல்லாக லிக்விட் இருக்கிறதுனால சர்ஃபேஸ் டென்ஷன் வெளியில் இருக்க அட்மாஸ்பியர்னால மட்டும்தான் வரும். ஸோ வெளியில் இருக்க இந்த சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் இன்டூ லென்த் ஆஃப் த வாட்டர் ஜெட். ஸோ இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டூ டி இன்டூ எல்னு வரும். ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டூ 2L. ஸோ இது ஈக்குவேஷன் 1. ஸோ நம்ம ஈக்குவேஷன் 1ஐயும் 2வையும் சால்வ் பண்ணோன்னா ரெண்டும் எஃப் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம இது ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்மா இன்டூ 2 இன்டூ எல் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ டி இன்டூ எல்னு வரும். ஸோ நம்ம சிக்மா கண்டுபிடிக்கிறதுனால சிக்மா ஒரு பக்கம் வச்சுட்டு மற்றெல்லாம் அடுத்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ டி இன்டூ எல் டிவைடட் பை 2 இன்டூ எல். ஸோ எல் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் சிக்மா, அதாவது surface tension of a liquid jet is equal to PD divided by 2. ஸோ இதுதான் ஆன்சர். ஆனால் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸ்லேயும் ப்ரெஷரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 2 சிக்மா டிவைடட் பை டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி வேணால் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஃபைனலாக அந்த யூஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணுறோன்றது தான் முக்கியம். ஸோ இப்போ நம்ம அகைன் பார்க்கலாம். சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் a liquid droplet is equal to PD divided by 4. Surface tension of a bubble, hollow bubble, is equal to PD divided by 8. Surface tension of a liquid jet is equal to PD divided by 2. So ஈஸியாக தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்க. PD by 4, PD by 8, PD by 2. ஸோ இந்த வீடியோவில் ஒரு லிக்விட் ஜெட்டுக்கான சர்ஃபேஸ் டென்ஷன் கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷனை எப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வருதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி. Yeah.